இவர் வந்து ஒரு முன்னாள் போராளி. இப்பொழுதும் கூட அந்த உறவினர்கள் வந்திருக்கின்றார்கள். சங்கீத் மாதிரி யார் என்று தெரியல. அண்மையிலே பயங்கரவாத தடைச்சட்டத்திலே கைது செய்யப்பட்ட சொல்லிசை பாடகர் சங்கீர்த்தனுக்காக இன்றைய தினம் ஏராளமான மக்கள் அவருடைய விடுதலையை வலியுறுத்தி போராட வந்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் என்ன நடக்குது, அரசியல்வாதிகள் என்ன கூறினார்கள், குறிப்பாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்திலே அண்ணளவாக 7 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருந்து வெளியிலே வந்த முன்னாள் போராளி இந்த இடத்துல என்ன கூறினார், அவருடைய செயல் என்ன, அது மட்டுமில்லை சங்கீர்த்தன் அவர்களுடைய உறவினர்கள் இந்த இடத்துல என்ன கூறினார்கள் என்று சொல்லி கிளிநொச்சியில் இந்த போராட்டம் எப்படி இடம்பெற்றது என்று சொல்லி இந்த காணொலி முழுவதுமாக எடுத்திருக்கிறேன். பாருங்கள், வீடியோ யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். கிளிநொச்சி நகரம் முடங்கி இருக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 6ஆம் மாதம் 6ஆம் தேதி இந்த போராட்டம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சங்கீதன் பாடினான், சங்கீதனை 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 எங்கள் சங்கீதனை. போலீஸார் வந்து திடீரென்று வந்திருக்கணும். ஆனால் வந்திருந்து எந்தவித இடையூறும் இந்த இடத்துல பண்ணையில் அவர்கள் போக்குவரத்தை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு போலீஸாரில் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இந்த இடத்துல நிற்கணும். ஏனைய மக்கள் இந்த இடத்துல போராடி கொண்டிருக்கிற காட்சி. இதில் அனைத்து ஊடகங்களும் இந்த இடத்துல வந்திருக்கு. பார்த்தா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக வீதிக்கு வாரினா போலீஸார் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கணும். பாருங்க, இன்றைய தினம் சங்கீர்த்தனுக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே அவருடைய தாயார் சென்று விட்டார். உறவினர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களோட ஒரு சில விஷயங்களை கேட்க போகிறோம். வணக்கம். வணக்கம். சங்கீதன் எப்படி உங்களோட என்ன மாதிரி பழகுவார், என்ன மாதிரி, அதை பற்றி சொல்லுங்கள். சங்கீதன் அவர் வயசு சின்ன ஆளாக இருந்தாலும் இந்த போராட்ட காலத்தில் அவருக்கு 9-10 வயசு தான் இருக்கும். அப்போவே அவர் நல்ல அங்கத்தை அனுபவங்களை தண்டவர். இப்போ தேவையில்லாத போதை அது இதுகளை பிள்ளைகள் பழகி வெளியிலாண்ட ஒரு சீர்கேட்டுக்கு போய் கொண்டிருந்தாலும் எங்களோட இளம் சமுதாயங்கள் இப்படியான எங்களோட போராட்ட சூழலில் வந்த பாடலோ அல்லது எங்களோட எழுச்சி பாடல்களையோ பாடினால் அதால் அந்த பிள்ளைகள் திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் இப்படியான இதுகள் ஒன்றும் இல்லை. இப்போ அதுகள் தான் தலை தூக்கி போய் இருக்கிறதால இப்படி ஒரு பாட்டுகளை இதுகளை பிள்ளைகள் பாடி ஒரு நல்ல நிலைக்கு இருக்கிறார்கள். அதுகளுக்குள்ள போன வைக்க அந்த எண்ணமே வராது. சரியோ, துஷ்பிரயோகமோ இதுகளோ இந்த போதை இதுகளுக்கு அடிமையாகிற எண்ணமே வராது எங்களோட இளம் தலைமுறைக்கு. அதுகள் பாடுறதால அதுகளுக்கு உண்மையிலே நல்ல புத்தி, நல்ல சமுதாயத்தில் நல்ல பிரஜையில தான் வருவின. இப்படியானதுகளை கொண்டு விட்டு தான் பிள்ளைகளை குழப்புறாங்க. அந்த பிள்ளைக்கு உண்மையாக உணர்வு தான் நான் நினைச்சு தான் அவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தான் அந்த பாடலையை அவன் பாடுறான். அவன் ஒரு பாடகன் மட்டும்தான், மற்றும்படி போராட்டத்துக்கு அவன் இதண்டு அதை முன்னெடுக்கணுன்ற எண்ணத்தில் இல்லை. அவர் ஒரு பாடகர், சிறந்த பாடகர், நல்ல குரல் வளம் உள்ள ஒரு பாடகர். சங்கீத் மாதிரி எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல ஒரு தகமை இருந்தும் எங்களோட நாட்டில் பாட இல்லாமல் இன்றைக்கு இந்தியாவில் அங்கே இங்கே போய் சீத்தமில்ல எல்லாம் எங்களோட நாட்டை பற்றி அழுதழுது படிக்கிறாங்க. சரியோ, அதை இவங்க எப்படியும் நிப்பாட்டவே இயலாது. இது எங்களோட உணர்வு பூரா தமிழ் இனத்துக்கான ஒரு தாங்களாதுகளுக்கு வேற ஒரு உணர்வு. இதை நாங்கள் தடுக்கல. எங்களோட சின்னன் கூட ஊஞ்சல் வழியை ஆடிக்கொண்டு இந்த பாட்டுகளை தான் படிக்குதுகள். சரி, எவ்வளவோ சினிமா பாட்டுகள் வந்தாலும் எங்களுக்கு இதுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்குங்கள். எங்களோட இனம், எங்களோட தமிழினம், இந்த பிள்ளைகள் எல்லாருமே இதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குற பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் ஒரு ஆள் தான் சங்கீதம். சரி, அவனை இப்போ எங்களோட பழையபடி போராட்டத்தை வலுப்படுத்தவோ அல்லது எல்டிடியை உருவாக்கவோ அப்படியே ஒரு எண்ணத்தில் அந்த பிள்ளை பாட இல்லை. சரியோ, அவன் கண் கூட பார்த்ததை தான் அவன் உணர்வுபூர்வமாக படித்தான். சரியோ, இந்த எங்கேயோ ஒரு நாட்டிலேருந்து இந்த புள்ள படிக்க இல்லை. இந்தியா இருந்து ஆரம்பத்துலேருந்து சின்னன்ல இருந்து உள்ள செல்லடி ரவுண்ட்ஸுக்குள்ள பங்கர் வழியாக கிடந்து 5-6 வயசுல முள்ளிவாக்காலில் அந்த புள்ள பட்டதை தான் இங்கே உணர்வுபூர்வமாக படித்தது. அந்த அனுபவம் இல்லாத பிள்ளைகள் அதை பற்றி தான்டா. சரி, அந்த பிள்ளை உண்மையிலே தான் உணர்ச்சி வசப்பட்டு தான் அவ்வளோ ஒரு வக்ரமாக அந்த பாட்டை படித்தவன். சரி, அவன் போதைக்குதை ஒன்றும் பாவிச்சுட்டு படிக்கவும் இல்லை, அதுகளுக்கு அடிமையாகிற பிள்ளையும் இல்லை, சின்ன பிள்ளை அவன். சரியோ, இனி இல்லாண்ட ஆரம்ப கால தேவர்த்தனாண்ட காலத்துலேருந்து சந்திரிகாட காலத்துலேருந்து அதுகளெல்லாம் அவன் பார்க்க இல்லை. சரியோ, அப்போ அவன் பிறக்கவும் இல்லை, அதுக்கு பிறகு பிறந்த புள்ள.
ஆனால் சரியான ஒரு பீரியடுக்குள்ள அந்த புள்ள வளர்ந்தது. அதைத்தான் அவன் படித்தவன். மற்றபடி அந்த புள்ள போராட்டத்தை விரும்ப இல்லை, ஆயுதம் தூக்கவும் இல்லை, எதிரியை கொள்ளணும்ன்ற ஒரு எண்ணமும் அந்த பிள்ளைக்கு இல்லை. சரியோ நல்லா படித்து பள்ளிக்கூடம் போய்கொண்டு இருந்தால் அவனுக்கு குரல் வளம் இருக்குன்னு பாடசாலையிலேயே அவனுக்கு ஒரு நல்ல தலைமையை கொடுத்து இன்றைக்கு தீர்த்தமிழுக்கு எல்லாம் போகக்கூடிய ஒரு டேலண்டில் இருந்தும் வசதியின்மையால் அந்த பிள்ளை இங்கே இருந்தது. சரியோ ஆனால் இந்த சங்கீத் மாதிரி இன்னும் எத்தனை சங்கீதங்களை இவங்க முடக்குவாங்க, எத்தனை இன்னும் பாடம் பயந்து குரல் வளம் இருந்தும் வெளியே வர பயப்படுதுகள் பிள்ளைகள். ஏன் சொல்லுங்க, இப்படியான ஒன்று நடந்துருமெண்டு தங்களை தாய்மாரே விடாயினம். நீ படிக்காத உன்னையும் கூட அடைச்சிருவாங்களேண்டு. என்ன அந்த பிள்ளையற குரல் வழியை நசுக்கிறதா இல்லையா? இது திறமை இருக்கா இல்லையா எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அப்போ இனியில் இந்த டேலண்ட் உள்ள பிள்ளைகள் இந்தியாவை விட வெண்ட பிள்ளைகள் எங்கட இடத்துல இருக்கு. நல்ல கலைஞர்கள் இருக்குது, நல்ல இதில் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் இங்கே இருக்குது. ஆனால் இதுகளெல்லாம் நிப்பாட்டினா எங்கட பிள்ளைகள் சமுதாய சீர்கேட்டுக்கு தள்ளப்பட்டு கொண்டு போகும். அதுகள் பாடுறதுல என்ன பிரச்சனை வருது சொல்லுங்க. அப்போ அவனை ரைவில் வச்சு கொண்டா பாடுனான், சும்மா தானே பாடுனான். அதையே நீவே தடையா நினைப்பான். பாரிய குற்றம் அன்னைச்சு ஒரு பயங்கரவாத கொடுக்கறதுக்கு அந்த பிள்ளை என்ன போராட்டத்துக்குள்ளே போய் நின்றது இல்லையே. சாதாரணமாக பாட்டு படித்த ஒரு குற்றத்துக்காக இப்படி கொண்டு போய் போட்டு வச்சிருந்தா எங்கட இந்த பிள்ளை இந்த இவோட பிள்ளை எல்லாத்தையும் இல்லை. அந்த சங்கீத அவாக்கு மட்டும் பிள்ளை இல்லை, எங்களை எல்லாருக்கும் பிள்ளை தான் அவர். சரியா சின்ன படியன் கனகாலம் இல்லை. அந்த படியன் பார்த்து என்ன 35-40 வயசு படியனா, 24 வயசு படிக்க. அப்போ அவருக்காக நாங்கள் இல்லை தமிழினம் புலம்பெயர் தேசத்தில் இருக்க தமிழ் அவ்வளோ பேரும் குரல் கொடுப்போம். அவரை விடுதலை செய்யணும். சரியா அவன் நியாயமான கோரிக்கையை தான் நாங்கள் வைக்கிறோம். நாங்கள் வேற ஒன்றும் கேட்கல. அரசு ஏற்கனவே எங்களை எல்லா விதத்தாலையும் அடக்கி முடக்கி தான் வச்சிருக்கு. சரியோ அப்படித்தான் இருக்கிறோம் தற்சமயம். இப்போ அந்த பாடுறது கதைக்கிறது பேசுறது இனி பக்கத்து வீட்டுக்கு போகிறது வரைக்கும் ரோட்டுக்கு வர்றது வரைக்கும் தடை வரப்போகுது எங்களுக்கு. அதுதான் உண்டு, வராதது அதுவும் வந்துடும். ஆட்சிகள் மாறினாலும் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய நிலப்பாடு ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை இது அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருகில் நிற்பவர் வந்து ஒரு முன்னாள் போராளி, பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவர். நாளைக்கு கூட அவருக்கு வழக்கு இருக்குது, நாளண்டைக்கு அவர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாரு. முதல்ல இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இதை கொண்டு போய் என்னெல்லாம் விசாரிப்பார்கள், எப்படியானது அவர் சவால்களை எதிர்நோக்கினார் என்று சொல்லி கேட்போம். வணக்கம். வணக்கம். நீங்கள் பயங்கரவாத தடச்சத்தில் கைது செய்யப்பட்டீங்க. என்ன நான் பயங்கரவாத தடை வகையான சவால்கள் இது? பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்படுறன்றதை விட நான் தொடர்ச்சியாக 12 வருட காலமாக அண்மையில் 6 மாதத்துக்கு முன்பாக நான் விடுதலையாக இருக்கிறேன். நீண்ட கால ஒரு 12 வருட கால சிறையை அனுபவித்து வந்திருக்கிறேன். பயங்கரவாத தடைச்சட்டம் என்றது உங்களுடைய குரல்களை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுடைய குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்கள் அடிப்படையில் எந்த விதமான சாட்சியங்களை கூடி ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமாக இலங்கையில் இருக்கின்றது. அதாவது நீங்கள் குற்றம் செய்தீர்களா இல்லையான்றதை கூடி நாங்கள் வெளிப்படுத்த ஒரு முடியாத ஒரு சூழல் நீதிமன்ற நடவடிக்கையில் காணப்படுது. அதே நேரம் இன்றைக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு மோரிஸ் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவருக்கு 18 வருடங்களாக பிணை இல்லை. அதே நேரம் அவருக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் சாதாரணமாக ஒரு சிங்கள இளைஞர் ஒரு கைக்குண்டோட கைது செய்யப்பட்டால் அவருக்கு ஒரு 6 மாத தண்டனையும் 50,000 ரூபா ஃபைனோடையும் அவர் விடுதலை ஆகலாம். அதே நேரம் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் ஒரு ஆள் கைது செய்யப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை குறைஞ்சது ஆயுள் தண்டனையாக இருக்கும். அதே நேரம் எங்களுடைய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு 10-12 பேரை கூடி நாங்கள் விடுதலை செய்யப்பட முடியாத ஆக்களாக போராடி கொண்டிருக்கிறோம். அதில் பல பேர் வந்து நான் நினைக்கிறேன் உமர் அக்தாப் இருக்கிறார். அவர் 27 வருஷம் ஆயுள் தண்டனையும் 360 வருஷம் தண்டனையும் பெற்றிருக்காங்க. பயங்கரவாத தடைச்சட்டத்தை இங்கே பயங்கரவாத தடைச்சட்டம் பிறந்ததுக்கு பிறகுதான் இந்த ரத்த ஆறு ஓடினது. அவசர கால தடைச்சட்டம் பயங்கரவாத தடைச்சட்டங்களுக்கு பிறகுதான் இந்த யுத்தமே தொடங்கினது. ஆகவே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் ஊடாகத்தான் அரச பயங்கரவாதம் இங்கே தன்னுடைய அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டுருக்கு. ஏனென்று கேட்டால் நாங்கள் சொல்கிறோம் பயங்கரவாத தடைச்சட்டத்திலே வழக்க போடக்கூடிய ஒருவருக்கு அவர் பிள்ளையார் நாங்கள் அந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்தாலும் நாங்கள் வந்து நீதியை அல்லது எங்களுக்கான இழப்பீட்டை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் இருக்கிறது. அதை விட பிணை இல்லை, அதை விட நீதிமன்ற நடவடிக்கைகள் இல்லாமல் அவரை தொடர்ச்சியாக தடுத்து வைக்கப்படலாம். அடுத்தது தேவையான நேரம் அவரை எடுத்து விசாரிக்கலாம் என்று அடுத்து அதே நேரம் இன்றைக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தில் தண்டனை அளிக்கப்பட்ட குட்டி ரவுவன்னியாக்கள் 32 வருடங்களாக சிறையில் இருக்கிறார்கள். இன்று வரைக்கும் அவர்களுக்கு விடுதலை இல்லை. அவர்கள் ஒரு பொது மன்னிப்பை மட்டும்தான் அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கலாம். சில நேரம் அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பல இளைஞர்கள் நான் நினைக்கிறேன்
60 பேருக்கு மேற்பட்டவர்கள் சிறையிலேயே இறந்தவர். அதை விட நான் நினைக்கிறேன் இன்றைக்கு வெளியில் வந்த அப்புறம் கூடி நீண்ட கால சிறைகளில் இருந்து கொண்டு மன அழுத்தம், குடும்ப பிரச்சனைகள், உளவியல் ரீதியான பிரச்சனைகள், நோய்கள், இப்படி பலர் இறந்து கொண்டிருக்க நிலைமை நாங்கள் பார்க்கிறோம். ஆக பயங்கரவாத தடைச்சட்டம் என்றது இன்றைய வரைக்கும் தமிழ் மக்களை அடக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுது. இது வந்து சிங்கள இனத்துக்காக கொண்டு வரப்பட்டதல்ல, தமிழ் இனத்தை அடக்குவதற்காகவே கொண்டு வரப்பட்டது. ஆகவே இன்றைய வரைக்கும் அதை தொடர்ச்சியாக அவர்கள் செய்து வருகிறார்கள். உங்களுக்கு கேள்வியை கேட்க வேண்டிய தேவையில்லை. நான் சொல்றது பயங்கரவாத தடைச்சட்டம் விசாரிக்கிறேன்றது பயங்கரவாத தடைச்சட்டம் இல்லை. நான் சொல்ல எங்களை கைது செய்த நேரம் 21 மாதம் பூசா தடுப்பு முகாமில் வச்சு விசாரணை செய்தார்கள். அதுக்கு முன்னம் ஜோசப் முகாமில் வச்சு விசாரணை செய்தார்கள். ஆகவே அவர்கள் சித்திரவதை ஊடாகத்தான் அவ்வளவு வாக்குமூலங்களையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே அந்த வாக்குமூலங்கள் நாங்கள் விரும்பி வழங்கப்பட்ட அல்ல என்று சொல்லக்கூட எங்களுக்கு நீதிமன்றத்திலே எங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது இல்லை. ஆகவே நாங்கள் அதுக்கு எதிராக தான் தொடர்ச்சியாக போராடி கொண்டு நாங்கள் இந்த பயங்கரவாத தடையிலிருந்து விடுதலையாக இருக்கோம். இன்றைக்கும் 12 கைதிகள் சிறையில் இருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கானவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் பாதிக்கப்பட்டு வெளியில் வந்தவர்களாக இருக்கிறார். லட்சக்கணக்கானவர்கள் மீது பயங்கரவாத தடைச்சட்டம் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு இனத்தை ஒடுக்குவதற்காக இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. சங்கீதன் கைது எப்படி பார்க்குறீங்க? விடுதலை ஆவாரா இல்லை? இல்லை, நான் அவரை பயங்கரவாத தடைச்சட்டத்தில் அந்த சட்டத்துக்கு கொண்டு அவரை கைது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த போராட்டத்தில் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பயங்கரவாத விசாரணை பிரிவினர் இதுக்குள்ள நிற்கிறோம். சரிதானே? அவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், பயங்கரவாதம் என்று சொல்றதுக்கான ஒரு வரையறை இல்லாத ஒரு சட்டமாக இது இருக்குது. இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயல நீங்கள் என்ன முறைச்சு பார்த்து நீங்கள் உங்களுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தலாம் என்ற மாதிரி இந்த அரசாங்கம் செய்து கொண்டு போகுது. ஆகவே நீங்கள் கதைக்கிற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஆகவே தமிழ் மக்களுக்கு உங்களுடைய குரல்களை வெளிப்படுத்துறதுக்கான உரிமை இருக்கு. ஆகவே இங்கே பேச்சு சுதந்திரம் இருக்கு, புறப்புரிமை இருக்கு, எங்களுக்கான வாழும் உரிமை இருக்கு. இது அத்தனையும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் பறிக்கும். அதுதான் நான் சாதாரணமாக சொல்லலாம். இன்றைய தினம் இந்த மாவட்டத்தை பிறப்பு இடமாகவும் இந்த மண்ணிலே வாழ்ந்த கணேஷ்குமார் சங்கீத்சன் ஒரு சிறந்த டப்பாடகர். இந்த மண்ணிலே மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் மக்களுடைய தமிழ் மக்களுடைய அவலங்களை வெளியிலே கொண்டு வந்த ஒரு சிறந்த இளம் பாடகர். அந்த இளைஞனை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அனுர அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. மிக மோசமான 40 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் மக்களை வஞ்சிக்கும் வகையிலே வைத்திருக்கின்ற இந்த அரச பயங்கரவாத தடைச்சட்டம் தமிழ் மக்களை அழிப்பதற்காகவே கொண்டு வந்த ஒரு சட்டம். அதன் மூலமாகவே தமிழ் மக்கள் பெரிய அளவிலே இந்த மண்ணிலே அழிக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் கூட அந்த சட்டத்தை வைத்து தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிக்காமல், தமிழ் மக்களுடைய இடங்களிலே புத்தவிகாரைகளை அமைத்து, தமிழ் மக்களுக்கான சுதந்திரத்தை பறித்து, அவர்களுடைய பாடுகின்ற உரிமை, பேசுகின்ற உரிமை, எழுதுகின்ற உரிமைகளை கூட பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கையை அனுர அரசாங்கமும் கைக்கொண்டு வருகிறது. அரசினுடைய அங்கத்தவர்கள் மாறியிருக்கிறார்களே தவிர அரச பயங்கரவாதம் என்பதும் சிங்கள பேரினவாதம் என்பதும் மாறவில்லை என்பதைத்தான் இந்த நடவடிக்கைகள் மிக வெளிப்படையாக சொல்லுகின்றன. குறிப்பாக இந்த மண்ணிலே தங்களுடைய உரிமைக்காக போராடி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிற இந்த மண்ணில் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மண்ணிலே தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கி இருக்கிற நிலையில், கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிற மக்களுடைய சூழலில் நாங்கள் அழிந்து போன ஒரு தேசத்தின் சாம்பல் மேட்டில் கிளிநொச்சி மண்ணிலே நின்றுதான் பேசுகிறோம். காரணம், திரும்பவும் இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒரு இளைஞன் பாடல் பாடியதுக்காக இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறான். சர்வதேச நாடுகளை, குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை, ஆபிரிக்க நாடுகளை நாங்கள் மிக வினயமாக கேட்கிறோம். மனித உரிமைகள் அலுவலகத்திலே, மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளையும் நாங்கள் எங்களுடைய இதயத்தின் வழி இந்த மக்கள் சார்பாக கேட்கிறோம். இதே மண்ணில் இருந்து ஐநா சபையினுடைய அமைப்புகள் வெளியேறுகிற பொழுது மக்கள் கைகளை காட்டி மறைத்தார்கள், போக வேண்டாம் போக வேண்டாம் என்று. அதையும் தாண்டி இந்த உலகம் எங்களை உதறி தள்ளிவிட்டு போன ஒரு காலத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இப்பொழுதும் கூட இந்த உலகத்திடம் நாங்கள் கேட்கிறோம், பயங்கரவாத தடை சட்டம் மிக மோசமாக இருக்கிறது. இந்த மண்ணில் எங்களோட மக்கள் தொடர்ந்தும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய பேசுகின்ற உரிமை, எழுதுகின்ற உரிமை, குறிப்பாக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த தீபச்செல்வனுடைய எழுதுகின்ற புத்தகங்கள் இப்பொழுதும் சுங்கத் திணைக்களத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய எழுத்துரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சிங்கள எழுத்தாளர்கள், சர்வதேச எழுத்தாளர்கள் குரல் கொடுத்தும் கூட அனுர அரசு அதனை விடுவிக்கின்ற எண்ணத்திலே இல்லை. அதே போலதான் கணேஷ்குமார் சங்கீத் என்று செல்லுமாக அழைக்கப்படுகின்ற பாடகர் தன்னுடைய பாடல் ஊடாக உண்மையான விடயங்களை, உணர்வுகளை தன் மக்களோடு பகிர்ந்து கொண்டார். அவ்வாறான ஒரு இளைஞனை வஞ்சிக்கும் வகையில் அவரை கைது செய்து பயங்கரவாத தடைச்சட்டத்தில் அடைத்து வைத்திருப்பது மனிதாபிமானத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் அப்பாற்பட்டது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மக்களுடைய உண்மைகளையும் அவர்களுடைய தேச விடுதலை சார்ந்த கனவுகளையும்
அந்த இளைஞர்களிடம் ஏற்படுகின்ற எழுச்சிகளை மறைப்பதற்கு ஆயுதத்தையும் பயங்கரவாத தடைச்சட்டத்தையும் தான் இலங்கை அரசு பயன்படுத்துமாக இருந்தால் இந்த நாட்டில் நல்லிணக்கம் பற்றி நீங்கள் பேசுவையெல்லாம் வெறும் பொய்யான வார்த்தைகள் என்பதை அவை வெளிப்படுத்துகின்றன. அதேபோல் சமாதானம் வேண்டும், நல்லிணக்கம் வேண்டும் என்று அனுர தலைமையிலான அரசாங்கம் விரும்புகிறது என்றால், அவருடைய அமைச்சோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால், நீங்கள் முதலிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குங்கள், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், இந்த மக்களின் கைதுகளை நிறுத்துங்கள், கைது செய்யப்பட்ட இவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள், இன்றும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள், உங்களுடைய நல்லெண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். வெறும் வார்த்தைகளும் நீங்கள் நடைபயிலுகின்ற நடைப்பயணங்களும் எங்கள் மக்களுக்கான விடுதலை இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தவும் சொல்லவும் விரும்புகிறோம். உடனடியாக இந்த போராட்டத்தையும் இந்த மக்களுடைய எண்ணங்களையும் அனுர அரசு உள்வாங்கி, குறிப்பாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார சனாயக்கா இதனை கருத்திலே எடுத்து அவரை உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அது மனிதாபிமானமும் கூட என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்று சங்கீதனுக்காக நாங்கள் கிளிநொச்சியில் கூடியிருக்கின்றோம். தமிழர் மீதாக கட்டவிழ்த்தப்படும் இனப்படுகொலையின் வடிவங்களில் ஒன்றான பண்பாட்டு இனப்படுகொலை இது. ஒரு கலைஞரை, சொல்லிசை கலைஞரை கைது செய்திருக்கிறார்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்திற்கு. நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை நம்பவோ உள்நாட்டு நீதியை நம்பவோ தயாராக இல்லை. சர்வதேச நீதி எங்களுக்கு வேண்டும். எங்கள் இனம் 2009 உச்சமாக படுகொலை செய்யப்பட்ட பின் இன அழிப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு இன அழிப்பின் கூறாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும். ஆகவே சங்கீதனுக்காக மட்டுமல்ல, எங்களுடைய ஈழத் தமிழர்கள் அனைவருக்குமாக இந்த குரல் இருக்க வேண்டும். இளங்கலைஞர் சங்கீதன் அவர்களின் விடுதலையை வேண்டி இங்கே ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கிளிநொச்சி மண்ணை பொறுத்த வரைக்கும் நீண்ட யுத்தத்தை சந்தித்து மீளர்ச்சி பெற்று கொண்டிருக்கின்ற மண். இந்த மண்ணிலே யுத்த வடுக்கள் என்பது நிறையவே இருக்கின்றது. யுத்தத்தின் பாதிப்புகள், யுத்தத்தால் அங்க இழப்புகள் என்று பல விடயங்களை இந்த மண் சுமந்து கொண்டிருக்கின்றது. இந்த மண்ணிலே வளர்ந்த ஒரு சிறுவன், அதாவது இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்றது 1979ஆம் ஆண்டு தற்காலிகமாக கொண்டு வரப்பட்டு 1982ஆம் ஆண்டு நிரந்தரமாக்கப்பட்டது. 45 ஆண்டுகளை தாண்டி இந்த தமிழ் மக்களை அடக்கி கொண்டிருக்கும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டமானது இன்று ஒரு இளங்கலைஞனை, அதாவது 22 வயது இளைஞனை புலிகளை மீளெழுச்சி செய்யக்கூடிய படைப்பொன்றை வெளியிட்டார், பாடல் ஒன்றை வெளியிட்டார் என்ற வகையிலே இன்று கைது செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த பாடலை பொறுத்தவரை நான் எழுத்தாளர், ஒரு பாடதாரி என்ற வகையில் அந்த பாடலை கேட்டிருக்கின்றேன். அந்த பாடலிலே புலிகளை மீளெழுச்சி செய்யக்கூடிய எந்த வரிகளுமே ஈட்டப்படவில்லை. இந்த மக்கள் ஏற்பட்ட துன்பங்கள், வடுக்களை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வலிகளை வெளியிடுகின்ற பாடலாகவே அந்த பாடல் இருக்கின்றது. ஒரு பாடலுக்கே இந்த பிரச்சனை என்றால், நாங்கள் பட்ட துன்பங்களையும் நாங்கள் பட்ட வேதனைகளையும் மீள உரைப்பதற்கு கூட தகுதியற்ற இனமாக இன்று தமிழினம் இருக்கின்றது என்பதை நாங்கள் கருதி கொள்ளும் விடயம். ஆகவே இந்த யுத்தத்தின் வடுக்களை, இந்த யுத்தத்தின் மீளெழுச்சியை தடுப்பதாக இருந்தாலோ அல்லது அதை பற்றி பேசுவதாக தடை பண்ணுவதாக இருந்தாலோ, இந்த மக்களுக்கான மக்கள் தேர்ச்சி என்ற இலக்கை அடையக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு இளமையான வாழ்வை வழங்குவதன் மூலமே இந்த பிரச்சனைகளையும் இந்த வேதனைகளிலிருந்து மக்கள் விடுபடக்கூடிய செயற்பாடாக இந்த மக்களுக்கான ஒரு சுபித்தமான வாழ்வை உலகமும் இந்த இலங்கை அரசாங்கமும், இந்த இனம் ஒரு தனித்துவமான இனம், இதுக்கு ஒரு வாழ்வியல் ஒன்று என்று உணர்ந்து இந்த மக்களுக்கான தீர்வினை வழங்குவதன் மூலமே இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டலாம். ஆகவே இந்த சில்லறைத்தனமான ஒடுக்குமுறைகளை கொண்டு வந்து இந்த இனத்தின் மீது என்னும் சுமைகளை சுமத்துவதை விட ஒரு நிரந்தரமான தீர்வை வழங்கி இந்த நாட்டையும் இந்த மக்களை ஒரு மகிழ்ச்சியான நிலையில், ஒரு உயர்த்தியான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். நன்றி. ஏராளமான மக்கள் இந்த இடத்துல வந்து போராடி கொண்டிருக்கிற அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கீதன் பாடினான், சங்கீதன் பாடினான், சங்கீதன் பாடினான், சங்கீதனை, 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 எங்கள் சங்கீதனை, எங்கள் சங்கீதனை, எங்கள் சங்கீதனை, எங்கள் சங்கீதனை.
சங்கீதனை எங்கள் சங்கீதனை இலங்கை அரசே அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கிளிநொச்சியிலே சங்கீதன் அவர்களுடைய விடுதலையை வலியுறுத்தி ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே முன்னர் கருத்து தெரிவித்த மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று உடனடியாக சங்கீதன் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர் விடுதலை பாடல்களை பாடினார் என்பதற்காக அவர் பயங்கரவாதத்தை மீளுயிர்ப்பிக்க முற்படுகிறார் என்ற ஒரு ஆதாரமற்ற பொய்க் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அரசாங்கத்தினுடைய இந்த இனவாத செயல்பாட்டினை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த கைது நடவடிக்கையானது ஒரு சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது கடந்த 17 ஆண்டுகளிலே பல தடவைகள் கூறியிருக்கிறது, இந்த பயங்கரவாத தடை சட்டமானது சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு முரணானது, மிக கொடூரமான ஒரு சட்டம். இந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று கூறி வந்திருக்கின்றது. அதை இலங்கை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த சட்டத்தை தாங்கள் நீக்குவதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அந்த சட்டம் நீக்கப்படாதது மட்டுமல்ல, இன்று வரைக்கும் அந்த சட்டத்தின் கீழ் தமிழர்கள் கைது செய்யப்படுவதும் சித்திரவதை செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் ஒரு தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் சங்கீதன் அவர்கள் பாடலை பாடினார் என்பதற்காக கைது செய்யப்பட்டு அதே சட்டத்தின் கீழே அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் இதே அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இன்னும் தமிழர்களை கொன்று அவர்களுடைய குருதியை குடிக்க வேண்டும், அவர்களுடைய அழிவு செய்தியை கேட்டு ரசிக்க வேண்டும் என்கின்ற அந்த வெறி அடங்கவில்லையா என்கின்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கடந்த காலத்திலே விடுதலை புலிகள் ஒரு கள சமநிலையை உருவாக்கி அதனூடாக ஒரு பேச்சுவார்த்தையை உருவாக்கி அந்த பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு தீர்வை காண்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது சிங்கள கிராமங்கள் மத்தியிலே சென்று சிங்கள இளைஞர்களை உசுப்பேத்தி சிங்கள இளைஞர்களை போருக்கு தயார்படுத்தி மீண்டும் 2006 ஒரு கொடிய போரை தமிழர்கள் மீது திணித்து அந்த போரின் மூலமாக முள்ளிவாய்க்கால் வரையிலே 1.5 லட்சம் மக்கள் அழிக்கப்படுவதிலே பிரதான சூத்திரதாரியாக இருந்து செயல்பட்ட ஜேவிபியும் அதிலே அனுரகுமாரவுக்கு ஒரு பாரிய பங்கிருக்கிறது. அதிலே 1.5 லட்சம் தமிழர்களுடைய ரத்தம் சிந்திய பொழுது அவர் அதிலே மனமகிழ்ந்திருந்தார். அதுதான் போதாதென்று தமிழர்களுடைய உணர்வுகளை பேசி பேசி பதவி பெற்றுக் கொண்ட பிற்பாடு இன்று மீண்டும் அதே பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்தி தமிழர்களை சிறையில் அடைக்க முற்படுகிறார் என்று சொல்லி சொன்னால் தமிழர்களுடைய அழிவிலே தமிழர்களுடைய சித்திரவதையிலே அவர் இன்பம் காண முயற்சிக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலின் போதும் வெல்வெட்டித்துறையிலே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மண்ணிலே பாரிய பொதுக்கூட்டங்களை போட்டு அங்கே தேசிய தலைவருடைய பாடல்களை பாடி அந்த மாவீரர்களுடைய பாடல்களையும் வசனங்களையும் பாடி அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை திருத்துவோம், பார்வதி அம்மாவுக்கு சிலை வைப்போம், தேசிய தலைவருக்கு சிலை வைப்போம் என்றெல்லாம் கூறி மக்களை நம்ப வைத்து அந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒரு சட்டபூர்வமான செயல்பாடு, அந்த செயல்பாடுகளை செய்வதற்கு தாங்களே முன்னின்று செயல்படுவோம் என்று அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் இந்த மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் அந்த வாக்குகளை இவர்கள் பெற்றிருந்தார்கள். அவ்வாறு பதவிக்கு வந்த பிற்பாடு இன்று எங்களுடைய இளைஞர்கள் இந்த பாடல்களை பாடுகின்ற பொழுது
அவர்களை பயங்கரவாதிகளாக முத்திரகுத்தி சிறையில் அடைப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். இதிலும் குறிப்பாக இங்கே ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த 17 ஆண்டுகளிலே யுத்தத்திற்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை அரசு இழைத்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுக்கு இனப்படுகொலை நடந்திருக்கிறது, இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதே போன்று உள்ளக விசாரணையிலே நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை அரசு ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அறிக்கையிட்டது எப்படி என்று சொன்னால், நினைவு கூறுகின்ற சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறோம், மாவீரர்களை நினைவு கூறுகின்ற சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறோம், ஒன்று கூடும் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், ஊடக சுதந்திரம் வழங்கியிருக்கிறோம், மீள்குடியேற்றத்தை நாங்கள் அனுமதித்திருக்கிறோம், முன்னாள் போராளிகளை விடுதலை செய்திருக்கிறோம் என்று சொல்லி இவ்வாறான விஷயங்களை சொல்லித்தான் பொறுப்பு கூறல் தொடர்பாக போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் எதுவும் இல்லாமல், அதே நேரத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இராணுவத்தினருடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்ட பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு எந்த பொறுப்பு கூறலும் இல்லாமலே இவர்கள் கால நீடிப்பை பெற்றுக்கொண்டார்கள். அன்று இந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தாங்கள் மக்களுக்கு அனுமதித்திருக்கிறோம் என்று கூறி அவர்கள் அந்த வாய்ப்புகளை, இந்த கால நீடிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், உள்ள விசாரணைக்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டவர்கள், சர்வதேச விசாரணையிலிருந்து தப்பித்துக் கொண்டவர்கள், அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் கடந்து சென்று அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் அந்த ஆட்சியில் இருந்து வெளியேறிய பிற்பாடு இன்று அந்த போரோடு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்கின்ற ஒரு தோற்றத்தோடு வந்திருந்து கொண்டு எங்களுடைய மக்கள் இவர்களால் அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுதே இன்று பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். சரி, சங்கீதன் ஒரு புறம், மறுபுறத்திலே ஃபாதர் ஜீவந்த பீரிஸ் கொழும்பிலே அவர் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மதகுரு. அவர் இந்த ஈழத்து தமிழ் மக்களுக்காக, தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு மேற்கொண்டதொரு இனப்படுகொலை என்பதை கடந்த மே 18 அங்கே ஒரு நிகழ்விலே உரையாற்றியிருந்தார். அதற்காக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆயர் பேரவை அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முயல்கிறது. ஏன் என்று சொன்னால், தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ராஜபக்சர்களினுடைய ஆதரவாளர்கள் இனவாதத்தை தூக்கி கொண்டு அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகிற பொழுது அந்த நியாயத்தை பேச முடியாத தென்னிலங்கை ஆயர் பேரவை அந்த குறித்த பாதிரியாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முற்படுகிறார்கள். போலீசிலே முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, போலீசார் அவரிடம் வாக்குமூலம் பெறுகின்றார்கள். என்று சொன்னால், ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு பாதிரியார் இந்த நாட்டிலே சக குடிமக்களுக்கு நடந்த உண்மையை வெளிப்படுத்தினால் அது பயங்கரவாதம் என்று இன்று இந்த அனுர அரசால் ஒரு விசாரணை என்ற கோணத்திலே அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட முடியும் என்று சொன்னால், இந்த 17 ஆண்டுகளிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஊடாக தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசு வழங்கியது என்ன என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது. எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இச்சந்தர்ப்பத்திலாவது நாங்கள் விழிப்படைந்து இந்த பேரினவாதத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சுயாட்சியை, ஒரு சமஸ்டி ஆட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராகி கொள்ள வேண்டும். அரசு கொண்டு வர இருக்கிற ஏக்கியராட்சி வரவை நாங்கள் நிராகரித்துக் கொள்ள வேண்டும். ஒற்றை ஆட்சிக்குள் நாங்கள் இருப்போமாக இருந்தால் இன்னும் பல ஆயிரம் இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்கள், பல ஆயிரம் இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல இந்த யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டு தொடர்ந்து இந்த சங்கீதன் உட்பட அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக போராடுகின்ற அதே நேரத்திலே ஒரு நிரந்தர அரசியல் விடுதலைக்காகவும் நாங்கள் எல்லோரும் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த போராட்டத்தில் பல பேர் பல உரையாடல்களை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக நான் வந்தவர்களும் ஒரு சில பேரிடம் மட்டுமே இந்த போராட்டம் தொடர்பான உரையாடலை கேட்டிருந்தேன். எந்தவித முரண்பாடுகளும் வரையில் போலீஸார் தங்களுடைய கடமையை அங்கே செய்து கொண்டிருக்கிறோம். பார்க்கலாம் இது எந்த அளவு தூரம் போய் முடிய போது, சங்கீர்த்தன் விடுதலை ஆவாரா இல்லையா என்று சொல்லி எல்லாருடைய மனசுலேயும் ஏக்கம் இருக்குது. என்னுடைய மனசுலேயும் அந்த ஏக்கம்தான் இருக்குது. இன்றைக்கு சங்கீர்த்தன், நாளைக்கு யார் என்று தெரியலை. உண்மையிலேயே கவலையான ஒரு விஷயம்தான் இப்படியெல்லாம் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த காணொளியுடன் நான் சந்திக்கும் உங்கள் அன்பான நன்றி ரவுகளே.